அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு, நாங்கள் அப்படின்னு சொல்றது பவுலோடும் அவரோடு கூட உடன் இருந்தவங்களும். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினது லூக்கா. நாங்கள்னு சொல்றதுனால அவர் தன்னையும் சேர்த்துக்கிறாரு. அவரும் பவுலோடு கூட இருந்தாரு. அவர்களை விட்டு பிரிந்து அப்படின்னா, முந்தின பகுதியில எபேசு சபை மூப்பர்களை கூப்பிட்டு பேசினாங்க. அந்த மூப்பர்களை விட்டு பிரிந்து அவங்க கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்றாங்க. தங்களோட அன்பை பவுலுக்கு வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. நேரா ஓடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவிடம் விட்டு பத்தாரா பட்டணத்திற்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். இப்ப அடுத்தடுத்த பட்டணங்களா கடந்து இப்ப அவங்க சுவிசேஷத்துக்காக பிரயாணம் பண்றத நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். சீப்ரு தீவை கண்டு அதை இடது புறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையிலே இறங்கினோம். இப்ப நேரா அவங்க தீரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. கப்பல்ல கொண்டு வந்த சரக்க இறக்குறதுக்காக அந்த தீரு பட்டணத்துக்கு வந்தாங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். இந்த தீரு பட்டணத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சீஷர்களை விசுவாசித்து பின்பற்றுகிற சீஷர்களை கண்டுபிடித்து 7 நாள் அங்க பவுல் தங்கி இருக்கார். பவுலும் அவரோடு கூட வந்தவங்களும். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதல்னாலே சொன்னார்கள். எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவியின் ஏவுதல்னாலே சொன்னார்கள்னு சொல்லியிருக்கு. ஆனா 19வது அதிகாரம் 21வது வசனம், பவுல் எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் வழி நடத்துதலின் படிதான் பவுல் செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஒருவேளை இந்த இடத்துல அவங்க எருசலேமுக்கு போக வேண்டாம்னு சொல்றது தவறான ஒரு உபதேசமா இருக்கலாம். அவங்க தவறா சொல்லி இருக்கலாம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அவர்கள் சொல்றது அவ்விடத்தில் இருக்கிற சீஷர்கள், தீரு பட்டணத்தில் இருக்கிற சீஷர்கள் தங்களோட மனைவி குடும்பமா இவங்களை வழி அனுப்பி விடுகிறாங்க. அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். கடற்கரையில எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. முந்தின அதிகாரத்துல 36வது வசனத்துல அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான்னு சொல்லிட்டு எபேசு பட்டணத்து மூப்பர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்றத பார்த்தோம். இங்க தீரு பட்டணத்து சீஷர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிக்கிறத பாக்குறோம். அப்ப ஜெபம் ரொம்ப அவசியமானது. அதுவும் கூடி ஜெபிக்கும் போது அது ஊழியத்துக்கு பலனா இருக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆவியானவருடைய கிரியைகளை ஊழியத்துல நம்ம பார்க்க முடியும்.
ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு கப்பல் ஏறுறாங்க. அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். தீரு பட்டணத்து சீஷர்கள் அவரவர் தங்களோட வீடுகளுக்கு திரும்பி போயிட்டாங்க. பவுலும் பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியர்களும் கப்பல் ஏறிட்டாங்க. நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பிதோலோமா பட்டணத்திற்கு வந்து சகோதரரை வினவி, சகோதரர் நீங்க சொல்லியிருக்கிறது அங்குள்ள விசுவாசிகளை விசாரித்து அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். இங்க இப்ப வந்த பட்டணத்துல ஒரு நாள் தங்கி இருக்கிறாங்க. இந்த பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் அந்தந்த பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள்ல சந்திச்சு அவங்கள விசுவாசத்துல பலப்படுத்தி வேத வசனங்கள் மூலம் அவங்களுக்கு சத்தியத்தை விலக்கி காட்டுறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பவுலோட 3வது மிஷனரி பயணத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவங்க ஒரு நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பவுலும் பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியர்களும் செசரியா பட்டணத்துக்கு வர்றாங்க. 7 பேரில் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல சபையில ஒரு பிரச்சனை வருது. கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகள் சரியா விசாரிக்கப்படலைன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அப்ப அப்போஸ்தலர்கள் தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம்னா, ஞானமுள்ள பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்தெடுத்து அவங்கள பந்தி விசாரிப்புக்காக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒருத்தர் ஸ்தேவான். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல ஒருத்தர் பிலிப்பு. இந்த பிலிப்பை குறித்து 8வது அதிகாரத்துல திரும்பமா வாசிக்கிறோம். அங்கு சமாரியா தேசத்துல உள்ள ஒரு பட்டணத்துல போய் பவுல் இந்த பிலிப்பு சுவிசேஷம் அறிவித்து அந்த பட்டணத்துல அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பட்டணம் சந்தோஷத்தை பட்டணத்துல இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த பிலிப்புன்ற சுவிசேஷனோட வீட்டுக்கு அங்க அவனோடு கூட தங்கி இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடைய திருமணமாகாத 4 குமாரத்திகள் அந்த பிலிப்புக்கு அந்த சுவிசேஷகனுக்கு இருந்தாங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அந்த பிலிப்போட வீட்டுல பவுலும் பவுலோட உடன் ஊழியர்களும் நிறைய நாள் அங்க தங்கி இருந்தாங்க. அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அங்க தங்கி இருக்கிற நேரத்துல அகபுன்ற தீர்க்கதரிசி வந்தார். இந்த அகபு தீர்க்கதரிசிய குறித்து அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள்ல எருசலேம்ல பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னத அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இனிமேல் வரப்போகிற காரியத்தை முன் அறிவிக்கிற அந்த தீர்க்கதரிசி அகபூன்ற தீர்க்கதரிசி இப்ப யூதேயால இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் பவுலும் பவுலோட உடன் ஊழியர்களிடத்தில் பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, கச்சை அப்படின்னா பெல்ட், பவுலோட பெல்ட்டை கலட்டி தன்னோட கை காலெல்லாம் கட்டி இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அகபு சொல்ற தீர்க்க தரிசனம் என்னன்னா, பவுலோட கைகளையும் கால்களையும் இந்த மாதிரி இந்த பெல்ட்டை உடையவன் எருசலேம்ல இருக்க யூதர்கள் கட்டி புறஜாதியின் இடத்துல இந்த இந்த பவுல ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவி ஆனவர் சொல்லுகிறான்னு தீர்க்க தரிசனமா இந்த அகபு சொன்னார். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். இதை கேட்ட உடனே, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்க பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே பவுல் பிரச்சனை இருக்கு அப்படின்றத 20வது அதிகாரம் 19வது அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோம். அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம்ல 20வது அதிகாரத்துல 22வது வசனம், நான் ஆவியிலே கட்டுண்டவனாகி எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியம் நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத அங்க வாசிக்கிறோம். இப்ப எருசலேமுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டு பவுலோட உடன் ஊழியர்கள் சொல்றாங்க. இவங்க போய் இருந்த அந்த செசரியா பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளும் வேண்டிக் கொண்டாங்க பவுல் இடத்துல. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்க அழுகிறத பார்க்கும்போது என்னோட இருதயம் உடைக்கப்பட்டது, ஏன் அப்படி செய்யறீங்க? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை கட்டி வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, எருசலேம்ல எனக்கு மரணம் நேரிட்டா கூட நான் அதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முழுவதுமா அர்ப்பணிச்சு அந்த மரணத்தை கூட சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருந்தாரு. 1 பேதுரு 2:21 இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரிய வைத்து போயிருக்க, பாடுகளை படும்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தனக்கு எருசலேம்ல மரணம் ஏற்பட போகுது அப்படின்றத அறிந்தா கூட அங்க தைரியமா போகிறத லூக்கா 9:51 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிற பவுல் கூட தனக்கு அங்க மரணம் ஏற்படும் அப்படின்றத அறிந்தும் கூட தைரியமா அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார். அவன் சம்மதியாதபடியால், எதுக்கு சம்மதிக்கல? எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் சம்மதிக்கல. கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அப்ப உடன் இருந்த எல்லாரும் சரி பவுல போக விடாம தடுக்க முடியாது அப்படின்றத அறிந்ததுனால கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, தீரு பட்டணத்துக்கு பவுலும் அவரோடு கூட உடன் ஊழியர்களும் போனாங்க. 7 நாள் தங்கி இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அங்க இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்க, எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா பவுல் ஏற்கனவே தீர்மானமா இருந்தாரு எருசலேமுக்கு போகும்படியா. அங்கிருந்து புறப்படும் போது அந்த சீஷர்களும் மனைவிமார் பிள்ளைகளோடு கூட வழி அனுப்பி வைத்தாங்க. கடற்கரையில அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க கிளம்பி மாய் பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்க ஒரு நாள் தங்கி இருந்துட்டு செசரியா பட்டணத்துக்கு பிலிப்புன்ற சுவிசேஷகனோட வீட்டுல தங்கி இருந்தாங்க. அங்கு அவனுக்கு 4 தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிற குமாரத்திகள் இருந்தாங்க.
அந்த நாட்கள்ல அகபூன்ற தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வந்த போது வந்து தீர்க்க தரிசனமா பவுலோட பெல்ட்டை எடுத்து தன் கையையும் காலையும் கட்டி கொண்டு, இந்த பெல்ட்டை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர்கள் இதே மாதிரி கட்டி அவனை புறஜாதிகர் கையில ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொன்னதை பார்த்தோம். உடனே உடன் இருந்த ஊழியர்களும் அந்த சசரியா பட்டணத்தாரும் எருசலேமுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா பவுல் சொன்னாரு, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் மரிக்கிறதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஏன் அழுது என்னோட இருதயத்தை உடைக்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க ஆண்டவரே தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வரும் நாட்கள்ல நடக்கிறத குறித்து போதித்து நடத்துகிறத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாங்களும் கூட பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பவுலை போல எங்களை முற்றிலுமாய் உமக்கென்ற அர்ப்பணிக்க இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அவங்களையும் கரப்பிடித்து வழி நடத்தி சென்று அவங்க ஊழியத்தின் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களுக்குரிய பங்கை நிறைவேற்ற கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.